ரொம்ப நாளா மக்கள் எல்லாரும் ஆவலோட காத்துட்டு இருந்தேன் கரா படத்தோட ட்ரெயிலர் வந்திருக்கு. ட்ரெய்லர் எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்த்து தான் நம்ம இந்த வீடியோவை தெரிஞ்சுக்க போறோம். ஸோ வித்தவுட் டிலே வாங்க ட்ரெய்லர் எப்படின்னு பார்ப்பாங்க. வணக்கம். முக்கிய செய்திகள். 6 மாதங்களாக நடைபெற்று வரும் வளைகுடா போரின் உச்சகட்டமாக குவைத்தில் உள்ள நூற்றுக்கணக்கான எண்ணெய் கிணறுகளுக்கு ஈரான் இன்று தீ வைத்தது. இந்த செயலானது உலக பொருளாதாரத்தில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தும் என்று அஞ்சப்படுகிறது. திங்கட்கிழமை ராத்திரி ஒரு பேங்க் கதவு உடைச்சு உள்ள போய் திருடு இருக்கான். ஆனா அவன் அதோட நிறுத்தல. அடுத்த நாளே பட்ட பகல்ல இன்னொரு பேங்குக்கு போய் கொள்ளையடிச்சிருக்கான். அப்போ அவனுக்கு ஏதோ அவசர தேவை இருக்கு. இத்தனை வருஷம் எங்கடா இருந்த? என்ன பண்ணிக்கிட்டு இருந்த? அவன் திரும்பி வந்ததுல எனக்கு சந்தேகமா இருக்கு. ஏன் அப்படி பேசுற? அவன் திருந்திதான்டா வந்திருக்கான். எங்க போயிட்டு வர? ஒரு வேலையா போயிட்டு வர. கிருஷ்ணா எனக்கு பணம் வேணும். என் நிலைமை உங்களுக்கு புரியாது. அடுத்த மதுரையில் ஒரு இடம் இருக்குங்க, பண்ணுங்க. எப்படி 4 லட்சம் ரூபாய் தருங்க? அப்படின்னா அவன் திருப்பியும் திருடலாம். ஓட்டு பிரிச்சு இறங்குறது தவிர வேற எந்த அளவும் தெரியாது எனக்கு. என்ன பண்ண சொல்றேன்? இல்ல, கண்டிப்பா திருடுவான். மீதி பணத்துக்கு என்னென்ன பண்ணுவ? எல்லா பக்கமும் போலீஸ் இருக்காங்க. ஓட விடுறாங்க. இன்னைக்கு அவன் கண்டிப்பா மாட்டுவான் சார். ஒன்னு உயிரோட இல்ல போனமா. ஏப்ரல் 2026. ஸோ படம் வந்து ஒரு பீரியடிக் படம் தான். ஊரை விட்டு காணாம போன ஒருத்தர் வந்து சின்ன வயசுலயே போனவர் திரும்ப வராறாட்டுருக்கு. ஆமா, திரும்ப வரும்போது அவர் திருடன் அப்படின்னு சொல்றாரு. திருடன் தான் அவரு. அது எல்லாருக்கும் தெரியுது. இப்ப திரும்ப போனவன் திரும்ப வரும்போது ஏதோ சரியில்லைன்னு சொல்லி பேசுறாங்க. சோ வந்ததுக்கு அப்புறம் ஏதோ ஒரு சம்பவம் நடக்குது அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் அதே மாதிரி அவர் காசு வந்து அடுக்கடுக்கா திருடுறதுல ஏதோ ஒரு பிரச்சனையில மாட்டிக்கிறாரு அப்படின்னு. அதுக்கு நடுவுல மமிதா பைஜுவை ஸ்டேஷன்ல வச்சிருக்காங்க. சோ இதெல்லாம் வச்சு பாக்குறப்ப ஏதோ அவங்க ஹீரோயினோ கடத்தி வச்சிருக்கலாம், இல்ல வேற ஏதாவது ஒரு சூழ்நிலை அவருக்கு பணம் வேணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயம். அதனால திரும்பவும் அவர் திருட போறாரு அப்படின்னு நினைக்கிறேன். அந்த கல்ஃப் வார் எல்லாம் சொல்றாங்க அதுல. சோ அந்த கல்ஃப் வார் வந்து அவங்க இது எப்பவோ எடுக்க ஆரம்பிச்ச படம், கரெக்டா சிங்க் ஆகுது அப்படின்னு நினைக்கிறேன். பட் அது வந்து எப்பவுமே ஒரு ஹாப்பனிங்கா நடந்துட்டு இருக்க ஒரு விஷயம் அப்படிங்கறதுனால ஈஸியா வந்து அதை கனெக்ட் பண்ணிக்க முடியுது. இந்த எம்எஸ் பாஸ்கர் சூப்பரா இருந்தாரு. அவருன்னே தெரியல பாக்குறதுக்கே. எம்எஸ் பாஸ்கர் வந்து பயங்கரமா எம்எஸ் பாஸ்கர். அது ஆமா ப்ரோ. இல்ல ப்ரோ, எம்எஸ் பாஸ்கர் தான் ப்ரோ. அது எம்எஸ் பாஸ்கர்னு சொல்லியிருந்தாங்களே முன்னாடியே. சோ இந்த படம் வந்து இது கண்டிப்பா ஷார்ட் ஹிட் தான் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா விக்னேஷ் ராஜா அவர் மேலேயும் பயங்கர கான்பிடன்ட் இருக்கு. போர் தொழில் டிரெக்டர் அவரு. இது வந்து அந்த படமே வந்து செம்மையா இருக்கும். மமிதா வந்து அவங்க வயசை தாண்டி இருக்க பெர்ஃபார்மன்ஸ் இது. அவங்க வயசை தாண்டி அவங்க ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த கேரக்டர் வந்து நல்லா இருக்கு பாக்குறேன், சூப்பரா இருக்கு. இன்டர்வியூல பார்த்தேன் அவரு இந்த கருப்பு அந்த டேனிங் எல்லாம் அடிக்கலையாமா. ஃபர்ஸ்ட் ஷூட் அப் அடிச்சோம், அதுக்கப்புறம் அதுவே டேன் ஆயிடுச்சு அப்படின்னு. ஏன்னா ஊர் அந்த அந்த லோக்கல் அந்த இடம் காமிக்கும் போதே நமக்கு தெரியுது ரொம்ப ராவா இருக்கு. இன்னொரு டவுட் ப்ரோ, அதுல கட்டுக்கட்டா காசு காமிக்கிறது கொஞ்சம் பழைய கால ஸ்டோர். இதுதான் பீரியட் படம் தான். அதான் ஆகாஷ்வாணி எல்லாம் வருது. ஆகாஷ்வாணி பிஜிஎம், ஆகாஷ்வாணி எல்லாமே. இவரு ஜிவியோட அந்த இடையில ஒரு பிஜிஎம் வரும்போது எனக்கு அப்பப்ப அந்த அசுரனோட அந்த ஒரு சின்ன ஒரு பிட்டு எனக்கு அப்ப சில கதைகள்லாம் வந்து இப்ப வந்து நம்ம பீரியட்ல வச்சு ஒட்டினாதான் அது பார்க்க முடியும். இல்லாட்டி அது பீரியட்ல இல்லாட்டி லாஜிக்கல் எரர்ஸ். இப்ப பேங்க் கொள்ளையடிக்கும் போது இப்பெல்லாம் போய் கொள்ளையடிக்கணும்னா அங்கங்க சிசிடிவி அது இதெல்லாம் இருக்கும். சோ இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் நம்ம தவிர்க்கிறதுக்கு நம்ம வந்து பீரியடிக்கா வச்சோம்னா ஈஸியா இருக்கும். சோ இது பிலிம் மேக்கர்ஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு அது ஈஸியா புரியும். ஸோ இந்த படத்துல வந்து தனுஷ் வந்து
பயங்கரமான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருக்காரு அப்படின்னு நினைக்கிறேன். இதே வந்து பின்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா வந்து கடனோட போஸ்ட் எல்லாம் ஒட்டி இருக்கு, கடன் போஸ்ட் ஒட்டி இருக்கு, பஞ்சவன் அப்படின்னு ஒட்டி இருக்கு. பக்கா வந்து நம்ம அந்த பழைய காலத்துல டோக்கன் நம்பர் எல்லாம் அனௌன்ஸ் பண்ற ஸ்பீக்கர் வச்சுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு பேங்க் செட்டப் இருக்கு. அண்ட் அவர் கையில வச்சிருக்க கன் ஒரு ஓல்டு கன். நிறைய பேர் வாயில பேப்பர் 3 வச்சிருக்காங்க அந்த சீன்ல. யூனியன் வங்கியில தான் குண்டெல்லாம் போடுறாங்க. ஸோ அந்த மாதிரியும் காட்சிகள் வந்து அந்த படத்துல வந்து இருக்கு. மொத்தத்துல படம் வந்து எனக்கு நம்பிக்கை கொடுக்குது. 2 விஷயம் இருக்கு, 2 இல்ல ஏகப்பட்ட விஷயம் இருக்கு. அதுல மெயின் ஒண்ணு ஜிவி தனுஷ் காம்போ, அது எனக்கு கொஞ்சம் நல்லா நம்பிக்கை தருது. அண்ட் கடைசி இந்த கார்ல குதிக்கிற சீன் சூப்பரா இருந்துச்சு. இந்த சீன் சூப்பரா இருந்துச்சு. அவர் படி ஏறும்போது அது பின்னாடி பேடு மாதிரி ஏதோ வச்சிருக்கு தெரியுது. அது வந்து அவர் இல்லைன்னு நினைக்கிறேன், வேற யாரும் நினைக்கிறேன். ஸோ இந்த படம் வந்து நமக்கு ஒரு நம்பிக்கையை தருது. அந்த நம்பிக்கையை வந்து காப்பாத்தும் அப்படின்னு நம்புறோம். மார்ச் 30 தெரிஞ்சிரும். எஸ், நீங்களும் வந்து இந்த படத்தை மறக்காம தியேட்டர்ல போய் பாருங்க. இப்போ வந்து இந்த ட்ரெயிலர் வந்திருக்கு, பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. மேலும் இன்னொரு வீடியோல சந்திக்கிறோம். அதுவரை நன்றி, வணக்கம்.